வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திருச்சிற்றம்பலம், தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. போன முறை நம்ம சோட்டா சார்தாம் என்ற 4 ஊர்களை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். அதில் ஒன்று வடக்கில் இருக்கும் பத்ரிநாத் கோவில் என்பது, அதற்கு பிறகு கேதார்நாத், அதற்கு பிறகு கங்கோத்ரி, யமுனோத்ரி என்ற 4 கோயில்களையும் சோட்டா சார்தாம் என்று கூறுவார்கள். இந்த 4 கோவில்களுமே 4 புறமாக உள்ளது. ஆனால் குளிர்காலம் என்று வந்துவிட்டால் 5 டிகிரியிலிருந்து -10 டிகிரி வரைக்கும் செல்லும் குளிர், கடும் குளிர். நம்மாலெல்லாம் வெயிலை தாங்கிக் கொள்ளும் மக்கள் குளிரை தாங்கிக் கொள்வது மிகவும் கடினம். ஊசி போல நம் நகங்களை எல்லாம் குத்தும். அப்படியான தருணத்தில் கோவிலுக்கு செல்ல இயலாது, அங்கும் மக்களால் வசிக்க இயலாது. அந்த மாதிரி சமயத்தில் அந்த கோவிலை என்ன செய்வார்கள் என்றால், அங்குள்ள உற்சவரை கேதார்நாத்தில் இருக்கும் கேதார்நாத் இறைவனை ஓம்காரேஸ்வரர் கோவில் என்று ஊக்கிமட் என்ற இடத்தில் இருக்கிறது, அந்த கோவிலுக்கு கொண்டு சென்று விடுவார்கள். பிறகு பத்ரிநாத்தில் இருக்கும் பெருமானை பாண்டுகேஸ்வரர் கோவில் என்று சமோலி என்ற இடத்தில் இருக்கும் இடத்திற்கு கொண்டு சென்று விடுவார்கள். கங்கோத்ரியை முக்துபாபி இன் உத்தர்காஷியில் இருக்கும் முக்பா என்ற இடத்திற்கு கொண்டு செல்வார்கள். பிறகு யமுனோத்ரியை கர்சாலி என்ற இடத்திற்கு, யமுனோத்ரி பெண் தெய்வத்தை கொண்டு செல்வார்கள். இப்படியாக 4 இடங்களுக்கு கொண்டு சென்று கிட்டத்தட்ட 6 மாதங்கள் அங்கு வைத்து பூஜை செய்து, பிறகு மறுபடியும் அந்த இறைவனை அவர்கள் மறுபடியும் அந்த மலை மேல் கால் செருப்பில்லாமல் தான் அவ்வளவு பயபக்தியோடு அவர்கள் கொண்டு செல்வதை சில சமயம் நம்மளால் இந்த யூடியூப்பில் வீடியோவில் எல்லாம் பார்க்க முடியும். அப்பேற்பட்ட பக்தி நிறைந்த அந்த இடங்களை நாம் கண்டிப்பாக சென்று சேவிக்க வேண்டும். நேரம் காலம் பார்த்து, குளிர் இல்லாத நேரங்களில். நமக்கு அப்பவும் கூட கொஞ்சம் குளிராக தான் இருக்கும், ஏன்னா இமயமலை அல்லவா. அதனால் அதற்குண்டான எல்லாவற்றையும் அணிந்து கொண்டு நாம் சென்று அந்த இறைவனை வணங்க வேண்டும். அவர்தான் நம்மை அழைக்க வேண்டும் இல்லையா? அதனால் அவர் நம்மை அழைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.